ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் சாரோட நடிப்பில் அவரோட கடைசி படமான ஜனநாயகன் வருது. அந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் தான் வந்திருக்கு. முன்னாடி வந்த பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, தளபதி கச்சேரி. இப்போ ரெண்டாவது பாட்டு வந்திருக்கு, ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு எலிவேஷன் ட்ராக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி படம் சொல்லும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்கஷ்டமாக இருக்குது. ஓகே, சரி வாங்க பார்ப்போம். சாங் கிரெடிட்ஸ் வந்து ஒரு பேரே வரலாறு, ஆல்பம் வந்து ஜனநாயகன், அதுக்கப்புறம் டைலாக்ஸு தளபதி விஜயா. சீரியஸ்லி டைலாக் பாட்டில் வர டைலாகாக இருக்குமோ தெரியலையே. ஓகே, லிரிக்ஸ் வந்து விவேக் சார் எழுதியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்கன்னா விஷால் மிஸ்ரா அண்ட் அனிருத் சார் வந்து பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூவி கிரெடிட் யார் இருக்காங்கன்னா தளபதி விஜய் இருக்காங்க, அப்புறம் பூஜை ஹெக்டே இருக்காங்க, பாபி டியோல் வந்து வில்லனாக ப்ளே பண்ணுறாரு, மமிதா பைஜு வந்து தங்கச்சியாக நடிக்கிறாங்க, அப்புறம் ஜிவிஎம் சார் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க, பிரியாமணி மேம் இருக்காங்க, நரேன் சார் இருக்கார். நரேன் சார் வந்து சயின்டிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. பார்ப்போம். இது வந்து ஹெச் வினோத் சாரோட படம் தான், ஆனால் பார்த்தா அப்படி தெரில, ஒரு செம மாசாக பில்டப் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம். இந்த பாட்டோட டியூரேஷன் வந்து 3 minutes 54 seconds. பார்க்கலாம் வாங்க. 3, 2, 1 கோ. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஓ, இது எப்படா கடைசியா படத்துல கேட்கறது? ஓகே, ஹெச் வினோத். ஏய் செம்மையா இருக்கியா? நைஸ். பா, சாமா ஃப்ரேம் நல்லா இருக்கு. ஏய் ஸ்டில்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கியா? இல்ல காட் நம்ம மக்கள் நடக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன் உன் பேரை கேட்டா. ஏய் ஆஃப்டர் a long cop got நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும். நீ தூரம் செம்மையா இருக்கு. எங்க உயிரே ஓ, இது 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 வேலாயுதம் தலைவாவோட ஸ்டில். துளியே மறுவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே அழியாது மாலின் கதையே முடியாது ரத்தக்கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும். ஓ போக்கிரி. நைஸ். மெர்சல். ஏய் ஹூக் ஸ்டெப். ஃப்ளெக்சிபிலிட்டி 50 வயசா? செம காஸ்டியூமு, செம மேக்கப்பு, பியர்ட் லுக்கு. நெய்வேலி எஸ் நெய்வேலி. செமையா இருக்கு. ஐயோ பாடிடுவது பா. விஷால் மிஸ்ரா, விவேக், சுதன். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. பிரதீப் ராகவ். ஓகே, கட்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் முடி வணங்காதே, புயல் தலை கோதாதே. ஓ, எவரும் ஒரு இணை கிடையாதே. செம்மையா பில்டப் பண்ணியிருக்காங்கல்ல. சிங்கம் இறையாகாதே. ஓ இது வேட்டைக்காரன். வேட்டைக்காரன். போகும் வழியே இவன் விழியே ஒரு மழையா தெரிக்கும். அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம். இது ஜில்லான்னு நினைக்கிறேன். ஐ திங்க். எங்க கனவா சுமக்கும். ஓ இது இது தெரி துளியே மறுவேன் ஒரு பக்க துணையே உயிரின் பா. அழியாது மாலின் கதையே முடியாது ரத்தக்கரையே. இது நான் புலியா தெரியலையே. இதுன்னு போக்கிரி. இது போக்கிரி. ஓ ஒரு பேரே வரலாறு. ஓ ஓ ஓ அவன்தானே ஒரிஜினல் ஸ்டைல் இது ஆக்சுவலி. ஒரு யுகமே காணாத பா. அண்ணன் பிறந்தாரு. தமிழ் மண்ணின் தரமானவன். Jan 9.
ஏடிஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோ இந்த வீடியோ பண்ணியிருக்கிறது வந்து ஏடிஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோ. சூப்பர் ஒர்க், செம்ம ஒர்க், வேறு லெவல் ஒர்க், செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ என்னது கிராண்ட் லுக்கு கொடுக்குது. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இது ஆக்சுவலாக நேற்றுக்கு ரிலீஸ் ஆன பாட்டு. நான் நேற்றுக்கு வந்து அதோட ஸ்டில்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ரியாக்ட் பண்ணல எதுவுமே. சரி ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அந்த ஸ்டில்ஸ் பார்க்கும்போதே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது அதை பாட்டு பார்க்கும்போது ஐயோ வேறு லெவல் சூப்பராக இருக்குது. எனக்கு எலிவேஷன் சாங்னா அனிருத் சார் தான். அண்ட் ஆல்வேஸ் வந்து இந்த நம்ம தளபதிக்கு அப்படின்றப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்கும். ஸோ அது இதில் ரொம்ப சூப்பராக தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரெஃபரன்ஸ் அங்கங்கே அள்ளி வீசினது வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா Jan 9 வந்து இந்த படம் வருது. பட் இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, பராசக்தி படம் இருக்குல்ல, அது வந்து ஜானில் 15 16 மேலேயோ அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி இருந்தது. பட் அதை வந்து முன்னாடியே கொண்டு வர பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. Jan 10 கொண்டு வரதுக்காக பிளான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் ரூமர் அது வந்துச்சு. அது உண்மையாக மாறுமா அப்படின்றது சத்தியமாக தெரில. பட் 90% அது வந்து Jan 10, அதாவது இந்த படம் ஜனநாயகன் வந்து Jan 9 வருது, அந்த படம் வந்து Jan 10 வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு பாட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரெஃபரன்ஸ் போக்கிரி, தெரி, மெர்சல், இடையில ஜில்லா வந்தது. ஆனால் அது வந்து ஜில்லாவோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா அப்படின்றது தெரில, இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அந்த லுக்கு ஒரு மாதிரி பியர்டு, அது வேறு லெவல் லுக்கு. அந்த கிளாஸு சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. சீரியஸ்லி ஒன்றுமே ஒரு ஐடியா கூட இல்லை. ட்ரைலர் வந்துச்சு அப்படின்னா மேபி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது. ஏன்னா ஹெச் வினோத் சார் தான் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. பட் படத்தோட ஃபஸ்ட் லுக்கில் இருந்து, படத்தோட அந்த தளபதி கச்சேரி பாட்டில் இருந்து, கொடுக்குற ரெஃபரன்ஸில் இருந்து இது உண்மையிலேயே ஹெச் வினோத் படம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் ஐ ஹோப் நேர்கொண்ட பார்வை மாதிரி இங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ் எலமெண்ட்லாம் சேர்த்து, ஏன்னா நேர்கொண்ட பார்வை வந்து பிங்க் படத்தோட ரீமேக்கு. அங்கே வந்து ஃபைட்ஸு அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. பட் இங்கே ஒரு ஃபைட்டு கொடுத்து, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு ஒரு சாங் கொடுத்து, ஸோ அந்த ஃபைட்டை வந்து ரொம்ப கன்வின்சிங்காக எடுத்து அந்தளவுக்கு நல்லா எடுத்திருந்தார். இங்கேயும் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜை ரொம்ப சூப்பராக கொடுப்பாரு. அண்ட் ஒரு வெரி குட் சென்ட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது படத்தை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நோ ஃபர்ஸ்ட் லுக்ஸ், நோ என்னது ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் ஆர் சாங்ஸ் ஆர் என்னது இது தளபதி பாடிய பாடல், அதுக்கப்புறம் என்னது நோ ட்ரைலர்ஸ், நோ தளபதி ஆடியோ லான்ச் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ். இது எதுவுமே இல்லாமல் அந்த FDFS ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றப்போ ஒரு மாதிரி தெரில. ஓகே, அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன தோணுச்சோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.